இயக்குனர் கூட பேசும்போது பீட்டா பற்றி பேசினார். ஆஹா, நம்ம சொல்லலாம்னு நினச்சேன், இவர் சொல்லிட்டாரடா. அவங்களாம் வந்து இயக்குனர் சங்கமே இப்போ சரி, அது பெரிய இயக்குநர்களாகட்டும் இல்லை உதவி எல்லாருமே அந்த தமிழ் வேகத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இயக்குனர் சங்கத்தை. நானும் உறுப்பினராக இருக்கிறவன். அப்புறம் இப்போ கதாநாயகனை பார்த்தேன். கதாநாயகி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு தாய் தந்தை 2 பேருமே சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது நான் தான் லைஃப் மெம்பர் ஆக்கினேன்னு அவங்க அப்பா சொன்னார். உனக்கு இருக்கிற நன்றி இந்த பயில்கள் கிடையாதுன்னு நான் சொன்னேன். நான் அவர் சொன்னார், என்ன என் பொண்ணை நீங்கள் பார்த்தோன்னே லைஃப் மெம்பர் ஆக்கியான்னு சொன்னீங்க, செஞ்சீங்க, அதனால் எனக்கு மரியாதை இருக்குங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு. இந்த படத்தில் பார்க்கும்போது அசந்துட்டேன். ஆஸ் அ கேரக்டர் ஷி வாஸ் லிவிங். நாங்கள் பார்த்தது கொஞ்சமாக இருந்தாலும் இப்போ கூட இந்த காம்பேர் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க திருக்குறளை போய் பேசி விட்டார்னு. ஒன்று சொல்கிறேன், திருக்குறள் 2 லைன் தான், அர்த்தம் பெருசு, அதை தெரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த பொண்ணு பார்த்தேன் நான். அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் எடிட்டரை பற்றி சொன்னாங்க, மியூசிக் டைரக்டர் சொன்னார். அப்புறம் பம்பாயிலேருந்து பாட்டு எழுதினவர் வராருன்னு சொன்னார். அங்கே உட்காந்துக்கிட்டே சொன்னேன், அவர் தான் பம்பாயான்னு கேட்டேன். பக்கத்தில் யார் சொன்னேன், நடராஜன். ஆமாம் நான் அவர் தான். ஏன்னா பாதி கலர் வேறு பாதி கலர் மீது வருங்க அவர். ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா, இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. அவருடைய முயற்சியெல்லாம் வெற்றி அடையணும். அவர் வந்து அந்த முடியில் காமிக்கிறார் அவர். அதனால் அவருக்கு வந்து இந்த எண்ணம் வந்து இங்கே தமிழ் படத்துக்கெல்லாம் எழுதுகிறாரு பாட்டு, அதை சொல்லு. அதனால் அதெல்லாம் ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம். இதில் இந்த டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். எங்கேயா இருக்கிறோம் இந்த டைரக்டர்? ஐயோ. ஏன்னா டைரக்டரு, கேமராமேனு, எடிட்டர் 3 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி ஒற்றுமையான தாட்டாக இருக்கணும். இல்லைன்னா நான் வெட்டினா தான் வெட்டுன்னு சொல்லுவார் எடிட்டரு. டைரக்டர் வந்து இப்படி தான் சொல்லுவார். கேமராமேன் வந்து முடியவே முடியாது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நான். அது மாதிரிலாம் இல்லாமல் 3 பேரும் கோர்வையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோ அழகு ஒவ்வொன்றுமே. அதாவது பியூட்டிஃபுல் பிக்சர். அது என்ன எனக்கு ஒரே ஒரு பெருமைன்னா, இந்த படத்தில் இந்த ப்ரொடியூசர் அம்மாலாம் பேசுனாங்க, பாவம் அவங்க நல்லா பேசுனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார். அப்புறமா அவர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, என்ன பழனி அவர் பேர், இவர் வேறு நடிச்சிட்டாருப்பா, இவரும் நடிச்சிருக்காரு. அது ஒரு குடும்பமே வந்து இறங்குது இப்போ. நல்லது தான் அது. அதனால் அந்தம்மா வந்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, குடும்பத்தை பற்றியே சொன்னாங்க. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒன்று மட்டும் நிசப்தமாக ஒரு தாய் மட்டும் கண்ணீர் விட்டா. அவங்க அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு அழுகுது. உண்மையிலே அந்த அம்மாவோட உட்காருங்கம்மா, நீ ஏமா நிற்கணும். நான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தாய் சென்டிமெண்ட் அதிகம் எனக்கு. எங்கள் அம்மா 2009 இறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேனே ஒழிய மனிதனாகவே இல்லை நான். ஏன்னா யாரை வேணாலும் இழக்கலாம், தாயை மட்டும் இழக்கவே கூடாது. அது தாயாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, இழக்கக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ணார். டைரக்டர் உண்மையிலே, அதாவது அந்த அம்மா அங்கேருந்து அப்படியே அழுகுறாங்க. இதுதான் ஒரு இது வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி தான், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் வெற்றின்னு ஒன்று ஏதோ பணம் வர்றதை மட்டும் நினைக்கிறோம், அல்ல. ஒவ்வொருத்தனும் பேசணும், அதுவே வெற்றி நமக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன் நான். ஒவ்வொருத்தனும் பேசணும் இந்த படத்தை பற்றி. நிசப்தம்னு பேரை வச்சுட்டு எல்லாரையும் பேச வச்சுட்டீங்க நீங்கள், அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கணும். அதனால் இந்த சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சங்கர் கணேசன் கூட சொன்னார், இப்படி வா நெல், சரி இப்படிலாம் கை தட்டலன்னு சொன்னார். சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓஹோன்னு இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்த்து. இன்னும் நல்லா சிரிக்கணும். அதுக்காக நீங்கள் அடுத்த படம்லாம் எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா சிரிவாள் இது மாதிரி எல்லாம் அமையாது. இதெல்லாம் சட்டுன்னு அமையிறது, அப்படி நல்லா அமையும். அதுக்காக சொல்கிறேன், யதார்த்தத்தில் வந்தவர்கள் தான் பெரிய பெரிய நடிகர்கள். எங்கள் அப்பாலாம் வந்து சும்மா குழந்தைய படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு போய் நிற்கும் போது எக்மோர் ஸ்டேஷனாண்ட போய் ஒருத்தர் வந்து, டே இங்கே வாடா பொட்டி தூக்குறியாடான்னா, சரிங்கன்னு தலையில் பொட்டியை தூக்கிட்டு ஓடி போய்
அங்கே போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றும் போது என்னடா 4 நாள் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பணம் வேணாங்க, வேலை வேணும். அப்படின்னா என் நாடக கம்பெனியில் சேர்ந்துக்கிறியா? வாடா சொல்லிவிட்டு கீழே படுக்க வச்சு மேலே பொட்டியை வச்சு அமுத்திட்டு டிக்கெட் இல்லாமல் வந்தவர் தான் நிம்மறாதான். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் சிரமப்பட்டுலாம் வந்தவங்க தான். அதனால் நீங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க, எனக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அது தாய் தந்தை குடும்பத்தை சொல்லும் போது அது மாதிரி ஒரு அழகானது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் டச் அவுட். எங்கள் குடும்பம் வந்து we are all ஜாயிண்ட் ஃபேமிலி. நான் இங்கே வந்து குமுதம் எழுதும் போது எழுதினேன், எங்கள் வீட்டில் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட தலைவர் வீட்டு பிறந்த நாளில், கலைஞர் வீட்டு பிறந்த நாளில் உட்காந்து அவங்க ஃபுல்லாக பேரங்கேரெல்லாம் நிற்கும் போது இல்லை அப்படியே திசை சுற்றி போட்டுக்கணும்பான்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இன் ஃபேமிலி வேணுங்க யாராக இருந்தாலும். அந்த குடும்பம் அந்த நினச்சிங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய வெற்றி. இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம தமிழ்நாடை பற்றி நான் பெருமைப்படுறேன். ஜல்லிக்கட்டு அது வேறு, அதை வந்து இளைஞர்களுக்கு உணர்வு வந்து நல்ல வந்தது. இந்த உணர்வு நீடிக்க வேண்டும்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் நான், அது வேறு விஷயம். அது அல்ல. அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாட்டின் உணர்வு பாருங்கள். இந்த பேனரில் அந்த ஸ்கூட்டரில் கேஏன்னு போட்டிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை பேனர் தூக்கி வச்சா கூட ஒருத்தன் தொட மாட்டான், பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவான். நல்லா இருந்தால் படம் நல்லா இருடான்னு. ஆனால் இது வேறு எங்கேயாவது வைக்க முடியுமா? அங்கே கர்நாடகாவில் வைக்க முடியும். அந்த உணர்வு தான் இந்த டைரக்டரை நான் பாராட்டேன். தைரியமாக வச்சாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி வச்சது. இன்னொன்று தம்பிக்கிட்ட சொல்கிறேன், ஹீரோ நல்லா அழகாக இருக்கார். அவர் சொன்னார், அவர் இப்போ தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் இப்போவே அழகாக இருக்கார், ரசிச்சிடணும். அப்புறமா நிறைய தாடி வச்சுருக்காரு. இல்லை இப்போ சினிமாவில் பூரா தாடியோடு தானே வராங்க. அதுக்காக இதெல்லாம் ஜெமினி கணேசன் வந்து அப்படி ஷேடு போட்டார்னா சோகம்னு அர்த்தம். தாடி எதுக்கு விளையாட்டோம்னா சோகத்துக்கு தான் வரணும். இப்போ சினிமா, நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை. தேதியே மாறி போய் ஆரம்பத்துலேருந்தே தாடி, ஆரம்பத்துலேருந்தே சோகம். ஏன் அப்படி? பிக் பாக்கெட்டு மாதிரி சுற்றுறோம் ஹீரோ. எப்படியா நம்புவான் அவனை? ஹீரோன்னு அந்த ஒரு அழகு இருக்கவனா? எம்ஜிஆர் பாரியா, புரட்சி தலைவரை பார், ஜெமினி கணேசன் பார், போய் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அழகை போய்ப்பார். உத்தம் புத்திரன் இருந்தால் தாடியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். எங்கே வைக்கணுமோ அதுக்குத்தான் தாடி. அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் அழகனுங்க இருந்த காலம். நான் வேறு அந்த வயிற்றுச்சில் பேசிட்டு இருக்கேன். அதை இந்த இன்டர்நெட்டில் சும்மா இல்லாமல் அதை போட்டு விட்ருவாங்க. ராஜா ரவியோடைய பேச்சு பாடுறான்னு போட்டு விட்டு நம்மளை பெரிய நடிகன் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க தான் முதல்ல எனக்கு பெரிய ஆளுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஹீரோ தம்பி வந்து டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். தம்பி, இந்த மேடையில் மட்டும் சொல்லக்கூடாது. அதை இந்த படம் ஓடி ஒன்று அப்புறமா புக் பண்ணுறாங்க பாரு நிறைய பேர். அப்போ புக் பண்ணும்போது இதே வார்த்தையை நீ சொல்லணும் இந்த டைரக்டர் வச்சு. பணமெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். பணம் ஈஸி. சும்மா மிஷினை வச்சோம்னா நம்ம கோயம்புத்தூர் போனால் குத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணும் பணம் சொல்லு. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாரு, 2000 ரூபா பூரா பணக்காரங்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது ராஜா. நானும் பார்த்து மிரண்டேன். சினிமாவில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட 160 கோடி புது 2000 ரூபா நோட்டு பார்த்தா எங்கடா இருக்கு இந்த 2000 ரூபா? காட்டுறான்னா காட்ட மாட்டான். நான் போய் பேங்க்கில் போய் கேட்டால் 10 ரூபா காயினா இவ்வளோ கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் இந்த ராபிச்சக்கார மாதிரி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன். நான் அப்படி ஏன் நிலைமை. அவன் நோகாமல் நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் பார்த்தா ஜெயிலில் வந்து அவன் வீடே நடத்துகிறான். அங்கே கொடுமையான நாடுறா இது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க. நல்லா வரும்போது இந்த டைரக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டீம் மஸ்ட் டூ மினிமம் ஒரு 20 படம் 25 படம் ஒன்றா செய்யணும் நீங்கள் இந்த டீமே. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் சொன்னேன். என்னுடைய போஸ் டிகே போஸ்ன்னு ஒரு டைரக்டர், சந்திர போஸ், அவர் தான் கல்லுக்குள் ஈரம் டைட்டில் கொடுத்தவர். பாரதி ராஜா சாருக்கும் இளையராஜா அண்ணனுக்கெல்லாம் அப்போல்லாம் வாழ்வு கொடுத்தவர் அந்த காலத்தில். அப்போ அந்த அண்ணன் வந்து அந்த சார் வந்து எனக்கு வந்து சின்னஞ்சிறு கிளியை போன்ற படங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து சொன்னார், ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு சொன்னார், டே இந்த கதை வந்து எப்படி வந்தாலும் நம்ம
ஒன்று நீ பெரிய ஆளாகிட்ட என்னை பார்த்துக்க, நான் பெரிய ஆளாகிட்ட உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கடைசி அவர் மறையும் வரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவருக்கு தேவை என்னவோ அதை மட்டும் செய்ய. ஏன்னா இங்கே சினிமாவில் ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். நான் டெய்லி நினைக்கிறது அப்படி தான், என்னடா சிரமமான இடத்துல போய் மாட்டிக்கிட்டுமே. 43வது வருஷத்தில் யோசிச்சா எப்படிப்பா இது முன்னாடியே யோசிச்சிருந்தேன்னா இங்கே போயிருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, மிஸ்கின் போன்ற ஒரு அதை என்னை வச்சு ஒன்று அவர் எடுத்தார் அதனால் புகழ்ந்தேன்னு சொல்லாதீங்க. இஸ் ஒரிஜினல் டைரக்டர். அவர் வச்ச ஷார்ட்ஸ் நான் பல டைரக்ட் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 310 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். அதிலெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டைரக்டர், ஒரு புது ஆங்கிள் டைரக்டர், கேமராவை உட்கார வைக்க மாட்டான். ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்ன்றதே கிடையாது. ஸ்டாண்ட் இல்லாத கேமரா தான் இவருக்கு வேணும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கேமரா, ஆனால் நடிச்சுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏற்பட்ட டைரக்டருக்கெல்லாம் பெரிய பெரிய படம் வரணும், பெரிய படம் வரணும். அதுக்காக சொல்கிறேன், இது சின்ன படம்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய படம். இந்த நிசப்தம்ன்ற படம் ஒரு பெரிய படம். அது பேசப்படக்கூடிய படம். அதில் பிரசாத் என் சொந்தக்காரன், இந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்கிறவர். அடுத்தது அவர் இந்த பிகைன் சினிமாஸ்ன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னேன், எல்லாம் சொல்லுவீங்கடா, டே படம் எடுக்கும்போது விட்றாதீங்கடா. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் புரியணும்டா. தமிழ் புரிய மாட்டேதுடா பாதி பேருக்கு. அதுக்காக சொன்னேன், எனக்கு என்ன இருக்குது, இந்த உகஞ்சாச்சு ஏறத்தால ரசம் சோறு முடிய போகுது, அடுத்தது மோர் சோறு நமக்கெல்லாம். அப்படி இலையை மூடுற வேலை. அதுக்காக சொல்கிறேன், எனக்குலாம் என்ன 64 வயசாச்சு, இந்த முடிவு போச்சு கதை. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் லைஃப்பில் இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும். தமிழ்நாட்டில் இந்த பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படியே, அதை பற்றி அவங்க அப்பா பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே மனக்கண்ணில் அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரியான அது கவலைப்படாமல் அவங்க அப்பாட்ட பேசுதியா, கவலைப்படாமல் பேசுது, சொல்லுது. என் வீட்டில் வந்தப்போ கூட சில வார்த்தைகள்லாம் பேசிச்சு. நான் நினச்சிட்டு, இந்த பொண்ணாடா இப்படி நடிச்சதுன்னு. ஏன்னா ஒன்று குறையாக இருக்கும்போது தான் ஒன்றொன்று வேலை செய்யும் அதிகமாக. அதற்காச்சும் இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு படம். இந்த படம் பல அளவில், பெரிய அளவில் வெற்றி பெறணும். ஏன்னா வெற்றி பெற்று நல்ல இதில் ஓடணும். ஏன்னா நான் வந்தவுடனே கல்யாணன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த தேட்டர் இன்சார்ஜாக இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். நம்ம 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷனு. ஏதோ ஒரு பெரிய படம் பத்திரிக்கை மீட் இருந்தது, அதனால் உங்களது ஒரு 1 hour தள்ளிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். ஏயா, பெரிய தேட்டரும் கொடுக்க மாட்டேறான், சின்ன தேட்டரும் கொடுக்க மாட்டேறான், எந்த தேட்டரு தாயா எங்களுக்கு தர்றது? என்னையா செய்கிறது? ஒரு ப்ரெஸ் ஷோ, அது ஏதோ பெரிய படம் போல் இருக்குது. அந்த படம் வந்தவுடனே நம்ம படத்தை ஒரு 1 hour தள்ளிக்கு. சரி, இதே நான் 1 hour தள்ளிக்க சொன்னால் நீ ஒத்துக்குவியா? அதுக்கு சொல்கிறேன் எல்லாம். அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு கோளாறில் ஆரம்பிக்குது, நல்ல பெரிய அளவில் வருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறிக்கொள்வதற்கு முன்னால் மாணவர்களின் ஒற்றுமைக்காக நான் என்றென்றும் இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லி வாழ்த்து கூறி, எல்லாருக்கும் வாழ்த்து கூறி, இனிமேல் பற்றி கவலை இல்லை. வருஷம் வருஷம் அது பாட்டுக்கு மாடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த பகுதியிலிருந்து வந்தவர் தானே முதல்வர் அவர்கள். அதனால் சொல்லிக்கொள்வது. அதனால் நான் அரசியல் பேச வரவில்லைங்க. எல்லாத்துலேயும் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக வரணும். அதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தது போய் இந்த படமும் ஒற்றுமையாகணும். மக்கள் நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்க்காம இந்த சீடி வாங்கி பார்க்காதீங்க. கோவிலுக்கு போய் நிற்கிறீங்க, க்யூவில் நிற்கிறீங்க, மொட்டை அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கோவிலுக்கு போய் நின்று கும்பிட்றீங்க. நான் தப்பு சொல்ல, சாமி ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாரு, ரைட்டு. அத்தனை பேருக்கு எப்படியா சாமி கொடுக்க முடியும்? 1-2 பேர் கொடுப்பாரு, எல்லாருக்குமே கொடுப்பாரு. இந்த பேர் ஒருத்தன் ஊர் பூரா கடை வச்சுட்டு லண்டனில் உட்காந்துட்டு இருக்காங்க, கேட்பார் அற்று கிடக்குதுயா நாடு. அதனால் சொல்கிறேன், அப்படியும் போய் சொல்லுவியா கடவுளை அவனுக்கு மட்டும் உதவி பண்ணி எனக்கு பண்ணுன்னா எப்படி பண்ணுவார்? அது ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவார், அதிகமாக ஏமாத்தினா பண்ணுவார். நீ எதுக்கு பண்ணுற? அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஓடணும்னு வேண்டி என்னை கூப்பிட்டதுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.